வணக்கம் மிதுனராசி நேயர்களே. ஏப்ரல் மாதம் பிறக்க போகுது. உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கான மணி அடிக்க போகுது. இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டம், அவமானம், கண்ணீர் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாசமா இந்த ஏப்ரல் அமைய போகுது. ராசிநாதன் புதன் பகவான் பலமான இடத்துல சஞ்சரிக்க போற இந்த நேரத்துல உங்க புத்திசாலித்தனம் உலகத்துக்கே தெரிய போகுது. இதுவரைக்கும் விதி அடிச்சாலும் மதி கொண்டு வெல்லலாம்னு நீங்க நம்புனீங்களே, அந்த மதி இப்போ வேலை செய்ய போகுது. கிரகங்களோட சூட்சுமமான நகர்வுகள் உங்க ராசிக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்ட கதவை திறந்து வைக்க போகுது. இது வெறும் பேச்சு கிடையாது. கிரகங்கள் சொல்லுற நிதர்சனமான உண்மை. மிதுன ராசிக்காரர்களோட குடும்ப வாழ்க்கையில நடக்க போற அந்த அதிரடி மாற்றங்கள் பத்தி இப்போ பார்ப்போம். ஒரு குடும்பம்னு இருந்தா அங்க சண்டை சச்சரவு வர்றது சகஜம்தான். ஆனா மிதுன ராசிக்கு கடந்த சில மாசமா அதுவே ஒரு பெரிய பாரமா இருந்திருக்கும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த அந்த பழைய கசப்பான சம்பவங்கள், தேவையில்லாத ஈகோ சண்டைகள், ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சிக்காம பேசின வார்த்தைகள் எல்லாம் இப்போ பனி போல விலகப் போகுது. ஒருத்தரை ஒருத்தர் கட்டிப்பிடிச்சு ஆறுதல் சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு அந்யோன்யம் பிறக்கும். குறிப்பா ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை பிறந்தவுடனே உங்க வீட்ல ஒரு மங்கள ஒலி கேட்க போகுது. அது நீண்ட நாள் தள்ளிப்போன திருமண பேச்சாக இருக்கலாம், அல்லது உங்க வம்சத்தை விருத்தி செய்ய போற ஒரு மழலை செல்வத்தின் வரமா இருக்கலாம். மொத்தத்துல உங்க வீடு இப்போ ஒரு கோவிலா மாறப்போகுது. மிதுன ராசிக்கு இந்த மாசம் கிடைக்க போற அந்த அபரிமிதமான பொருளாதார அதிர்ஷ்டத்தை பத்தி ரொம்ப விரிவா பேசணும். பணம் பந்தியிலே, குணம் குப்பையிலேன்னு நீங்க வருத்தப்பட்ட காலம் இதோட முடியுது. வராத கடன்கள் எல்லாம் இப்போ உங்க வாசலை தேடி வரும். நீங்க யாருக்கோ உதவி பண்ண போய் அந்த பணம் வராம அவங்க உங்களை ஏமாத்திட்டு இருந்திருப்பாங்க. அந்த பணம் இப்போ வட்டியோட வசூலாகும். உங்க ஜாதகத்துல தனகாரகன் குருவோட பார்வை பலமா இருக்கிறதுனால ஏப்ரல் 2ஆம் வாரத்துக்கு அப்புறம் நீங்க எதிர்பார்க்காத ஒரு பெரிய அமௌண்ட் உங்க கை கூடி வரும். அந்த பணத்தை வச்சு உங்க பழைய கடன் சுமை எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு நிம்மதியா ஒரு மூச்சு விடுவீங்க. இனிமே இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற பயம் உங்களுக்கு இருக்காது. மிதுன ராசிக்காரர்களோட உத்தியோகத்துல நடக்க போற அந்த மிகப்பெரிய மகுடாபிஷேகம் பத்தி இப்போ பார்ப்போம். ஆஃபீஸ்ல உங்களுக்கு குடைச்சல் கொடுத்த அந்த மேலதிகாரி அல்லது உங்க காலை வாரின சக ஊழியர்கள் இப்போ உங்க முன்னாடி வந்து கை கட்டி நிற்க போறாங்க. உங்க திறமைக்கும் நீங்க செஞ்ச கஷ்டமான வேலைக்கும் இப்போதான் ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது. இதுவரைக்கும் தள்ளி போயிட்டே இருந்த அந்த பதவி உயர்வு, கை நிறைய சம்பளத்தோட கூடிய அந்த புது ஆர்டர் இந்த மாசம் உங்க கைக்கு வந்து சேரும். நீங்க இப்போ இருக்கிற வேலையை விட ஒரு நல்ல வாய்ப்பு தேடுறீங்கன்னா ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில இருந்து உங்களுக்கு அழைப்பு வரும். உங்க கரியர்ல இது ஒரு பொற்காலம்னு தான் சொல்லணும். மிதுன ராசி தொழில் அதிபர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி ஒரு வசந்த காலமா அமைய போகுதுன்னு விரிவா பார்ப்போம். நீங்க ஒரு சின்ன பெட்டி கடை வச்சிருந்தாலும் சரி, இல்ல ஒரு பெரிய ஃபேக்டரி வச்சிருந்தாலும் சரி, இந்த மாசம் உங்க கல்லாப்பெட்டி நிறைய போகுது. இதுவரைக்கும் லாபமே இல்லாம பிரேக் ஈவன்ல ஓடிட்டு இருந்த பிஸ்னஸ் இப்போ கிடுகிடுன்னு லாபத்தை நோக்கி போகும். புதுசா ஒரு கிளை ஆரம்பிக்கணும் அல்லது பிஸ்னஸை விரிவுபடுத்தணும்னு உங்களுக்கு ஒரு கனவு இருக்கும். அதுக்கு தேவையான முதலீடு இப்போ தானா வந்து சேரும். கூட்டு தொழில்ல இருந்த குழப்பங்கள் தேர்ந்து பார்ட்னர்கள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. நீங்க போட போற ஒரு சின்ன கையெழுத்து உங்க தொழிலையே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். மிதுன ராசி மாணவர்களோட கல்வி நிலை மற்றும் அவங்களோட எதிர்கால வாய்ப்புகள் பற்றி பேசுவோம். இதுவரைக்கும் படிப்புல கவனம் சிதறி செல்போன்லையும் அரட்டையிலையும் நேரத்தை வீணடித்த மாணவர்கள் கூட இப்போ கல்வியில் ஒரு பெரிய தீப்பொறியா எழுவாங்க. குறிப்பாக போட்டித் தேர்வுகள் எழுதுகிற மாணவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை தரும். நீங்கள் ஆசைப்பட்ட அந்த அரசு வேலைக்கான ஆர்டர் காப்பியை இப்போ கையில் வாங்க போறீங்க. உயர்கல்விக்காக அமெரிக்கா லண்டன்னு வெளிநாடு போகணும்னு பாஸ்போர்ட் விசாவுக்கு அலைஞ்ச மாணவர்களுக்கு எல்லா தடைகளும் நீங்கி ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கிற அளவுக்கு சூழல் சாதகமாக மாறும்.
உங்க பெற்றோர்களுக்கு நீங்க ஒரு பெரிய பெருமையை தேடித்தர போற மாசம் இது. மிதுன ராசிக்காரர்களோட உடல் ஆரோக்கியத்துல ஏற்பட போற அந்த மிராக்கிள் மாற்றங்கள் பத்தி பார்ப்போம். உடம்பே ஒரு கோவில்னு சொல்லுவாங்க. ஆனா கடந்த சில வாரமா அந்த உடம்பு உங்களுக்கு ஒத்துழைக்காம இருந்திருக்கலாம். கால் வலி, முதுகு வலி அல்லது ஒரு விதமான சோர்வு உங்களை வாட்டி எடுத்துட்டு இருந்திருக்கும். ஆனா இந்த மாசம் புதன் உச்சம் பெறுறதுனால உங்க உடம்புல ஒரு புது தெம்பு பிறக்கும். பழைய தீராத நோய்கள் கூட இப்போ முறையான வைத்தியத்துல குணமாக ஆரம்பிக்கும். ஆனா ஒரு விஷயம், அலைச்சல் அதிகமா இருக்கிறதுனால நீங்க தூக்கத்தை மட்டும் எக்காரணம் கொண்டும் விட்டு கொடுக்காதீங்க. காலையில ஒரு 10 நிமிஷம் தியானம் செஞ்சீங்கன்னா இந்த மாசம் முழுக்க நீங்க ஒரு எனர்ஜி பூஸ்டர் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கலாம். மிதுன ராசிக்கு கிடைக்க போற அந்த பிரம்மாண்டமான வாகன யோகம் பத்தி பேசுவோம். நீங்க ரொம்ப நாளா ஒரு பழைய வண்டியில போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க. இல்லனா பஸ்ஸுலயும் ரயிலுலயும் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. அந்த நிலைமை இப்போ மாறப்போகுது. நீங்க ஆசைப்பட்ட அந்த பிராண்ட் நியூ சொகுசு கார் அல்லது ஒரு ஸ்டைலான பைக் வாங்குறதுக்கு யோகம் கைகூடி வருது. பழைய வண்டியை வித்துட்டு புது மாடல் வாங்குறதுக்கு இது ஒரு பொன்னான நேரம். வண்டி வாங்கும்போது மட்டும் நல்ல நாளாக பார்த்து வாங்குங்க. ஏன்னா அந்த வண்டி தான் இனிமே உங்கள் ராசியையே அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போகுது. ஆனால் ரோட்டில் போகும்போது மட்டும் வேகம் வேணாம், விவேகமாக இருங்கன்னு ஒரு ஜோதிடராக நான் எச்சரிக்கிறேன். மிதுன ராசிக்காரர்களோட சொந்த வீடு கனவு எப்படி நனவாக போகுதுன்னு அக்குவே ராணிவேரா பார்ப்போம். சொந்த வீடும் ஒரு சென்ட் நிலமும் கூட இல்லையேன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு இந்த மாசம் ஒரு நல்ல வாய்ப்பு தேடி வரும். வீடு கட்ட அஸ்திவாரம் போட்டுட்டு பணம் இல்லாம நிப்பாட்டி வச்சவங்களுக்கு இப்போ ஏதோ ஒரு பூர்வீக சொத்து விற்பனை மூலமாவோ அல்லது லோன் மூலமாவோ பெரிய தனவரவு வந்து சேரும். கிரக பிரவேசம் பண்ற அளவுக்கு உங்க வீட்ல வேலைகள் இப்போ சூடுபிடிக்கும். வாடகை வீட்டில் இருந்து சொந்த வீட்டுக்கு மாறுற அந்த பெருமிதம் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்க ஜாதகத்துல 4ஆம் இடம் வலுவா இருக்கிறதுனால மனை வாங்குறதுக்கு இதுவே சரியான தருணம். மிதுன ராசிக்காரர்கள் இந்த ஏப்ரல் மாசம் கடைபிடிக்க வேண்டிய அந்த முக்கியமான உணவு பழக்கங்கள் பத்தி இப்போ பார்ப்போம். இந்த மாசம் அக்கினி நட்சத்திரம் ஆரம்பிக்கிற நேரம்ங்கிறதுனால மிதுன ராசிக்கு பித்த சம்பந்தமான தொல்லைகள் வர வாய்ப்பு இருக்கு. அதனால ரோட்டு ஓரத்துல இருக்கிற காரமான உணவுகளை தவிர்த்துட்டு வீட்டுல சமைச்ச சத்தான உணவுகளை எடுத்துக்கோங்க. காலையில வெறும் வயிற்றுல கொஞ்சம் பழைய சோறு அல்லது மோர் குடிங்க. அது உங்க உடம்பை ஜில்லுன்னு வச்சுக்கும். குளிர்ச்சியான பழங்கள், இளநீர் அதிகமா சேர்த்துக்கோங்க. ஏன்னா உடல் சூடு அதிகமானா உங்க கோபமும் அதிகமாகும். அது உங்க காரியத்தை கெடுத்துடும். அதனால உடம்பையும் மனசையும் குளிர்ச்சியா வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாசம் நீங்க தான் ராஜா. மிதுன ராசிக்கு இந்த மாசம் எந்தெந்த நிறங்கள் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்க போகுதுன்னு விரிவா பார்ப்போம். மிதுன ராசிக்கு பொதுவாவே பச்சை நிறம் ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த ஏப்ரல் மாசம் பச்சை நிறத்தோட சேர்த்து வெள்ளை நிறமும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தரும். முக்கியமான பிசினஸ் மீட்டிங் போறீங்களா அல்லது பொண்ணு பார்க்க போறீங்களா? அப்போ ஒரு வெளிர் பச்சை நிறத்துல சட்டை போட்டுட்டு போங்க. காரியம் அப்படியே கைகூடி வரும். உங்க வண்டியில கூட இந்த நிறங்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த நிறங்கள் உங்க மூளையை சுறுசுறுப்பா வச்சுக்கிறது மட்டும் இல்லாம உங்களை சுத்தி இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை விரட்டி அடிக்கும். மிதுன ராசிக்காரர்களோட அந்த லக்கி நம்பர்ஸ், அதாவது அதிர்ஷ்ட எண்கள் பத்தி பேசுவோம். 5, 14, 23 ஆகிய தேதிகள் இந்த மாசம் உங்களுக்கு ஒரு மேஜிக் பண்ண போகுது. எந்த ஒரு புது ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுறதா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு பெரிய பொருள் வாங்குறதா இருந்தாலும் சரி, இந்த தேதிகள்ல செய்யுங்க. அதே மாதிரி உங்க மொபைல் நம்பர் அல்லது வண்டி நம்பர் கூட்டுத்தொகை 5 வர்ற மாதிரி இருந்தா அது உங்களுக்கு ஒரு ராஜயோகத்தை கொடுக்கும். இந்த எண்கள் உங்க ராசிநாதன் புதனுக்கு ரொம்ப நெருக்கமானது.
அதனால இந்த தேதிகள்ல நீங்க எதை செஞ்சாலும் அதுல ஒரு வெற்றி முத்திரை இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கிற அந்த ஒரு பெரிய பிரச்சனை, அதாவது திருஷ்டி தோஷங்களை எப்படி நீக்கிறதுன்னு பார்ப்போம். கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க இப்போ முன்னேறிட்டு வர்றத பார்த்து உங்க சொந்தக்காரங்கள்லயே சில பேர் கண் திருஷ்டி வைக்கலாம். அதனால ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஒரு பூசணிக்காய் அல்லது எலுமிச்சை பழத்தை வச்சு உங்க வீட்டுக்கும் உங்களுக்கும் சுத்தி போடுங்க. அது உங்க மேல இருக்கிற அந்த கெட்ட பார்வையை விலக்கிடும். முடிஞ்சா குலதெய்வ கோயிலுக்கு போய் ஒரு தரம் தீபம் ஏத்திட்டு வாங்க. அது உங்க குடும்பத்தை சுத்தி ஒரு பாதுகாப்பு கவசமா இருக்கும். மிதுன ராசி பெண்களுக்கு இருக்கிற அந்த பிரம்மாண்டமான ஆபரண சேர்க்கை யோகம் பத்தி பார்ப்போம். இந்த மாசம் தங்கம் வாங்குற யோகம் உங்களுக்கு ரொம்ப பலமா இருக்கு. நீண்ட நாளா அடமானத்துல இருந்த நகைகளை மீட்கிறதுக்கான ஒரு வழி பிறக்கும். புதுசா டிசைனா நகை வாங்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு கணவர் மூலமாவோ அல்லது தந்தை மூலமாவோ அந்த ஆசை நிறைவேறும். வீட்டில் இருக்கிற பெண்கள் சொல்ற யோசனைக்கு இந்த மாசம் கொஞ்சம் மதிப்பு கொடுங்க. ஏன்னா அவங்க சொல்றதுல தான் ஒரு பெரிய லாபம் ஒளிஞ்சிருக்கு. வீட்டு மகாலட்சுமியோட ஆசி உங்களுக்கு முழுசா கிடைக்க போகுது. மிதுன ராசிக்காரர்களுக்கு வரப்போற அந்த திடீர் அதிர்ஷ்டங்கள் மற்றும் ஒரு த்ரில்லர் கிளைமேக்ஸ் பத்தி பேசுவோம். ஏப்ரல் கடைசி வாரத்துல நீங்க எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து ஒரு ஃபோன் கால் வரும். அது உங்க வாழ்க்கையையே மாத்தப் போற ஒரு பெரிய பதவி அல்லது ஒரு பெரிய சொத்து கைக்கு வர்ற செய்தியா இருக்கும். அரசு வழியில நீங்க எதிர்பார்த்த அந்த மானியம் அல்லது வாரிசு வேலை சம்பந்தமான சலுகைகள் இப்போ உங்க கைக்கு வந்து சேரும். இதுவரைக்கும் கவலையில இருந்த உங்களுக்கு இந்த மாசம் ஒரு சுபமான முடிவோட ஒரு புது ஆரம்பம் கிடைக்க போகுது. நீங்க நினைச்சதை விட ஒரு பெரிய உயர்வு உங்களை தேடி வரப்போகுது. மிதுன ராசிக்காரர்களோட அந்த சமூக அந்தஸ்து இப்போ எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். ஊர்ல உங்களை மதிக்காதவங்க கூட இப்போ உங்களை தேடி வந்து யோசனை கேட்பாங்க. பொது காரியங்கள்ல நீங்க தலைமை தாங்கி நடத்துற அளவுக்கு ஒரு பொறுப்பு உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட பேச்சுக்கு ஒரு தனி மதிப்பு இருக்கும். இதுவரைக்கும் ஒதுக்கி வச்ச உறவினர்கள் எல்லாம் இப்போ தானா வந்து ஒட்டிக்க போறாங்க. உங்ககிட்ட உதவி கேட்க ஒரு கூட்டமே வாசல்ல நிற்கும். அந்த நேரத்துல யாருக்கும் காயம் ஏற்படாத மாதிரி பக்குவமா பேசி அவங்களை வழிநடத்துங்க. உங்க கீர்த்தி இந்த மாசம் நாலாபுறமும் பரவ போகுது. மிதுன ராசிக்கு வரப்போற அந்த தந்தை வழி சொத்துக்கள் மற்றும் பூர்வீக லாபங்கள் பத்தி விரிவா பார்ப்போம். உங்க அப்பா வழியில வரவேண்டிய நிலம் அல்லது வீடு சம்பந்தமான சிக்கல்கள்ல ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்கும். பங்காளிகளுக்குள்ள இருந்த அந்த பழைய பகை மாறி இப்போ எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து பேசுற சூழல் வரும். தந்தை வழி உறவினர்களால உங்களுக்கு ஒரு பெரிய லாபம் உண்டு. அவங்களோட ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில இருக்கிற முட்டுக்கட்டைகளை உடைக்கும். பூர்வீக வீட்டை புதுப்பிக்கணும்னு நினைச்சவங்களுக்கு இது சரியான நேரம். மிதுன ராசிக்காரர்களோட அந்த தூரதேச பயணம் மற்றும் ஆன்மீக லாபங்கள் பற்றி இப்போ பேசுவோம். ரொம்ப நாளா காசி ராமேஸ்வரம்னு புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ அதுக்கான வாய்ப்பு தானா அமையும். மகான்களோட தரிசனம் உங்களுக்கு ஒரு மனத்தெளிவை தரும். இந்த ஆன்மீக தேடல் உங்களை ஒரு நல்ல மனிதரா மாற்ற போகுது. பயணங்கள் மூலமா உங்களுக்கு புது புது அனுபவங்கள் கிடைக்கும். அது உங்க தொழிலுக்கும் பின்னாடி உதவியா இருக்கும். ஆன்மீகத்துல நீங்க காட்டுற ஆர்வம் உங்க கர்ம வினைகளை குறைக்கும். மிதுன ராசிக்கு வரப்போற அந்த நண்பர்களின் ஆதரவு மற்றும் புதிய அறிமுகங்கள் பத்தி விரிவா பார்ப்போம். கூடவே இருந்து குழிபறிக்கிற நண்பர்களை நீங்க அடையாளம் கண்டு அவங்களை ஓரங்கட்டுவீங்க. அதே சமயம் உங்களுக்கு உண்மையாவே உதவி செய்கிற ஒரு நல்ல நண்பன் உங்க வாழ்க்கையில நுழைய போறாரு. அவரால் உங்க பிஸ்னஸ்ல அல்லது வேலை விஷயத்துல ஒரு பெரிய பிரேக் த்ரூ கிடைக்கும். அறிமுகம் இல்லாத நபர்கள் கிட்ட கூட இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல மரியாதை கிடைக்கும். அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு பெரிய புள்ளிகளோட நட்பு கிடைச்சி உங்க செல்வாக்கு உயரும்.
மிதுன ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய அந்த மிக முக்கியமான பரிகாரங்கள் பற்றி இப்போ பார்ப்போம். மிதுன ராசிக்கு ராசிநாதன் புதன் பகவான்ங்கிறதுனால புதன்கிழமை தோறும் பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு போய் துளசி அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க. முடிஞ்சா பச்சை பயிறு தானம் பண்ணுங்க. இது உங்கள் புத்தியை இன்னும் கூர்மையாக்கும். அதே மாதிரி சனிக்கிழமை அன்னைக்கு ஊனமுற்றோருக்கு அல்லது ஏழை மாணவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செஞ்சீங்கன்னா சனி பகவானோட தாக்கம் குறைஞ்சி உங்களுக்கு அதிர்ஷ்டம் பெருகும். இந்த சின்ன சின்ன பரிகாரங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். மிதுனராசிக்காரர்களோட அந்த பழைய நண்பர்களோட வருகை மற்றும் அதில் இருக்க போகிற லாபங்கள் பற்றி விரிவாக பார்ப்போம். ரொம்ப வருஷமாக நீங்கள் முகம் பார்க்காத பேசாத ஒரு பழைய நண்பன் இப்போது உங்களை தேடி வரப்போகிறாரு. அவர் மூலமாக உங்கள் பிஸ்னஸ்க்கோ அல்லது நீங்கள் இப்போது செஞ்சிட்ருக்கிற வேலைக்கோ ஒரு பெரிய முட்டுக்கட்டையாக இருந்த விஷயம் உடைய போகுது. அந்த நண்பர் உங்களுக்கு ஒரு பெரிய முதலீட்டாளராகவோ அல்லது ஒரு பெரிய டீலை முடிச்சு வைக்கிற ஒரு நபராகவோ இருப்பார். பழைய நட்பை புதுப்பிச்சுக்கிறது மூலமாக உங்கள் மனசுக்கு ஒரு பெரிய ரிலாக்ஸ் கிடைக்கும். மிதுன ராசிக்கு வரப்போகிற அந்த ஷேர் மார்க்கெட் மற்றும் ஆன்லைன் வர்த்தக லாபங்கள் பற்றி இப்போ பேசுவோம். இதுவரைக்கும் பங்குச்சந்தையில் போட்டு வச்ச பணம் நஷ்டத்தில் போயிட்டுருக்குன்னு கவலைப்பட்டவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ஒரு பெரிய பவுன்ஸ் பேக் கொடுக்க போகுது. நீங்கள் எதிர்பார்க்காத பங்குகள் இப்போது கிடுகிடுன்னு விலை உயரும். ஆனால் ஒரு விஷயம், பேராசைப்படாமல் ஓரளவுக்கு லாபம் வரும்போதே அதை எடுத்துக்கிறது தான் புத்திசாலித்தனம். புதுசாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஐடி மற்றும் கம்யூனிகேஷன் துறையில் முதலீடு செஞ்சால் பெரிய லாபத்தை அள்ளலாம். மிதுன ராசிக்காரர்களோட அந்த பேச்சுத்திறன் மற்றும் சமூக ஊடகங்களில் கிடைக்க போகிற பிரபல்யம் பற்றி இப்போ பார்ப்போம். நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தாலோ அல்லது சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிறவராக இருந்தாலோ இந்த மாதம் நீங்கள் போடுற ஒரு வீடியோ அல்லது ஒரு போஸ்ட் வைரல் ஆக போகுது. உங்கள் பேச்சுக்கு ஒரு தனி வசீகரம் இருக்கும். 4 பேரை கவர்ந்து இழுக்கிற அந்த திறமை இப்போ உங்கள் ராசிக்கு அதிகமாக இருக்குது. உங்கள் வார்த்தைகள் மூலமாக நீங்கள் சாதிக்க முடியாத காரியமே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பவர் உங்கள் நாக்கில் இருக்குது. மிதுன ராசிக்காரர்களோட அந்த இடமாற்ற யோகம் மற்றும் வாடகை வீடு பிரச்சனைகள் பற்றி இப்போ பார்ப்போம். ரொம்ப நாளாக ஒரு குறுகிய வீட்டில் வசதி இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இப்போ ஒரு வசதியான வீட்டுக்கு மாறுறதுக்கான சூழல் அமையும். அது வாடகை வீடாக இருந்தாலும் அது உங்கள் ராசிக்கு ஒரு மிகப்பெரிய ராசியான வீடாக அமைய போகுது. அந்த வீட்டுக்கு மாறினதுக்கு அப்புறம்தான் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. வெளி வட்டாரத்தில் இருந்து வந்த தொல்லைகள் எல்லாம் அந்த இடமாற்றத்தில் காணாமல் போகும். மிதுன ராசி பெண்களுக்கு கிடைக்க போகிற அந்த கௌரவம் மற்றும் அதிகார பதவி பற்றி விரிவாக பேசுவோம். வீட்டில் மட்டும் இல்லாமல் நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையோ அல்லது நீங்கள் இருக்கிற சங்கத்திலையோ உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு தேடி வரும். உங்களை இத்தனை நாளாக சாதாரணமாக நினச்சவங்க கூட இப்போது உங்ககிட்ட வந்து இந்த விஷயத்தை நீங்கள் தான் முன்னாடி நின்று நடத்தி தரணும்னு கேட்பாங்க. உங்கள் நிர்வாக திறமை உலகத்துக்கே தெரிய போகிற நேரம் இது. மிதுன ராசிக்காரர்களோட அந்த தூரதேச தொடர்புகள் மற்றும் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பற்றி இப்போ பார்ப்போம். நீங்கள் வெளிநாட்டு தொடர்புடைய ஏதாவது ஒரு வேலை செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு கை நிறைய ஆர்டர்கள் குவியும். குறிப்பாக கடல் தாண்டி வர்ற அந்த தகவல்கள் உங்கள் பொருளாதாரத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். ஏற்றுமதி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு புது புது நாடுகளில் இருந்து கஸ்டமர்கள் கிடைப்பாங்க. இது உங்கள் பேங்க் பேலன்ஸை பல மடங்கு உயர்த்த போகுது. மிதுன ராசிக்காரர்களோட அந்த பூர்வீக கலைகள் மற்றும் பொழுதுபோக்கு விஷயங்கள் பற்றி இப்போ பார்ப்போம். உங்களுக்குள்ள மறைஞ்சு கிடந்த அந்த ஓவிய திறமை, பாட்டு திறமை அல்லது எழுத்து திறமை இப்போ வெளியே வரும். அதை நீங்கள் ஒரு வருமானமாக மாற்றவும் வாய்ப்பு இருக்குது.
கலைத்துறையில சாதிக்கணும்னு நினைக்கிற இளைஞர்களுக்கு இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா அமையும். நீங்க செஞ்ச சின்ன சின்ன படைப்புகளுக்கு கூட பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். மிதுன ராசிக்கு வரப்போற அந்த புதிய உறவினர்களோட வருகை மற்றும் விசேஷங்கள் பத்தி விரிவா பார்ப்போம். உங்க வீட்ல ஒரு விசேஷம் நடக்க போகுது. அதுக்காக தூரத்துல இருக்கிற சொந்தக்காரங்க எல்லாம் ஒண்ணா சேர போறாங்க. இத்தனை நாளா பிரிஞ்சு இருந்த அண்ணன் தம்பி அல்லது அக்கா தங்கை இப்போ ஒண்ணா உட்கார்ந்து பேச போறீங்க. உறவுகளுக்குள்ள இருந்த அந்த விரிசல் மறைஞ்சி குடும்பமே ஒரு பெரிய திருவிழா கோலம் பூண போகுது. மிதுன ராசிக்காரர்களோட அந்த தர்ம காரியங்கள் மற்றும் புண்ணிய பலன்கள் பத்தி இப்போ பேசுவோம். நீங்க செஞ்ச பழைய தர்மங்கள் இப்போ உங்களுக்கு கை கொடுக்க போகுது. ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில யாரோ ஒரு முகம் தெரியாத நபர் வந்து உங்களுக்கு உதவி செய்வாரு. அது வேற யாரும் இல்ல, நீங்க செஞ்ச புண்ணியத்தோட பலன்தான். இந்த மாசம் முடிஞ்ச வரைக்கும் இல்லாதவங்களுக்கு உதவி செய்யுங்க. அது உங்க கர்ம வினைகளை குறைக்கும். மிதுன ராசிக்கு வரப்போற அந்த அரசு வழி சலுகைகள் மற்றும் மானியங்கள் பத்தி விரிவா பார்ப்போம். நீங்க ஒரு விவசாயியா இருந்தாலோ அல்லது ஒரு சிறு தொழில் முனைவோரா இருந்தாலோ அரசாங்கம் கொடுக்கிற சலுகைகள் இப்போ உங்க கைக்கு வந்து சேரும். இதுவரைக்கும் லஞ்சத்துக்காகவோ அல்லது அலைச்சலுக்காகவோ தள்ளி போயிட்டு இருந்த அந்த ஃபைல் இப்போ கிளியர் ஆகும். அதிகாரிகளோட ஆதரவு உங்களுக்கு முழுசா கிடைக்கும். மிதுன ராசிக்காரர்களோட அந்த வாரிசு வேலை மற்றும் வாரிசுதாரர் பிரச்சனைகள் பற்றி இப்போ பார்ப்போம். உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது அரசு வேலை கிடைக்க வேண்டியது இருந்தால் அது சம்பந்தமான பாசிட்டிவ் தகவல்கள் இந்த மாதம் வரும். வாரிசுரிமை சான்றிதழ் அல்லது சொத்து மாற்றம் சம்பந்தமான விஷயங்களில் இருந்த சிக்கல்கள் தீர்ந்து உங்களுக்கான உரிமை உங்கள் கைக்கு வரும். மிதுன ராசிக்கு வரப்போகிற அந்த ஆன்மீக தெளிவு மற்றும் யோக பயிற்சிகள் பற்றி இப்போ பேசுவோம். உங்கள் மனசு ஒரு அலைபாயிர நிலையில இருந்து விலகி ஒரு தெளிவான நிலைக்கு வரும். ஒரு நல்ல குருவோட ஆசி உங்களுக்கு கிடைக்கும். அவரோட வழிகாட்டுதல் உங்கள் வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிற ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்கும். இந்த மாதம் நீங்கள் கற்றுக்கிற அந்த யோக பயிற்சி உங்கள் ஆயுசுக்கும் ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். மிதுன ராசிக்காரர்களோட அந்த திருஷ்டி கழிக்கிற முறை மற்றும் எதிர்மறை ஆற்றல் நீக்கம் பற்றி இப்போ பார்ப்போம். உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு விதமான இறுக்கமான சூழல் இருக்குன்னு நீங்கள் உணர்ந்தீங்கன்னா இந்த மாதம் உங்கள் வீட்டை ஒரு தரம் சுத்தப்படுத்தி பரிகாரங்கள் செய்யுங்க. கல்லுப்பு போட்டு வீட்டை துடைக்கிறது அல்லது சாம்பிராணி புகை போடுறது உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த நெகட்டிவ் வைப்ரேஷனை விரட்டி அடிக்கும். மிதுன ராசிக்கு வரப்போகிற அந்த புது வண்டி மற்றும் வாகன அலங்காரங்கள் பற்றி விரிவாக பார்ப்போம். நீங்கள் வண்டி வாங்க போகிறது மட்டும் இல்லாமல் அந்த வண்டியை பார்த்து பார்த்து அலங்காரம் பண்ணுவீங்க. அது உங்கள் அந்தஸ்தை உயர்த்துற ஒரு அடையாளமாக மாறும். உங்கள் வண்டியில் உங்கள் ராசிக்கு உகந்த அந்த ராசியான பொருட்களை வைக்கிறது உங்களுக்கு ஒரு கூடுதல் பாதுகாப்பு கொடுக்கும். மிதுன ராசிக்காரர்களோட அந்த பொழுதுபோக்கு மற்றும் சுற்றுலா பயணங்கள் பற்றி இப்போ பார்ப்போம். கோடை விடுமுறை ஆரம்பிக்கிற நேரம்ங்கிறதுனால குடும்பத்தோட ஒரு குளிர்ச்சியான இடத்துக்கு போயிட்டு வர பிளான் பண்ணுவீங்க. அந்த பயணம் உங்களுக்கு ஒரு பெரிய ரீப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். இதுவரைக்கும் இருந்த வேலை பளுவை அந்த பயணம் குறைக்கும். நீங்கள் முன்னாடி போட்டு வச்ச எல்ஐசி அல்லது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இப்போது மெச்சூரிட்டி ஆகி ஒரு பெரிய தொகையாக உங்கள் கைக்கு வரும். அந்த பணத்தை வச்சு ஒரு முக்கியமான கடமையை நீங்கள் முடிக்க போகிறீங்க. வீட்டில் இருந்தே தொழில் பண்ணுற பெண்களுக்கு இந்த மாதம் ஆர்டர்கள் அதிகமாக கிடைக்கும். உங்கள் கைவண்ணத்தை பார்த்து நிறைய பேர் உங்களை தேடி வருவாங்க. இது ஒரு சுய தொழில் தொடங்குறதுக்கான ஒரு முதல் படியாக இருக்கும். ஏற்கனவே வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ஒரு பொருத்தமான ஜாதகம் வந்து சேரும். அந்த வரன் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரியும் உங்கள் குணத்துக்கு ஏற்ற மாதிரியும் அமைவார். நிச்சயதார்த்தம் வரைக்கும் விஷயங்கள் சுமூகமாக போகும்.
நீங்க ஒரு சாதாரண மெம்பரா இருந்தா கூட, இப்போ ஒரு பொறுப்புக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஊர்ல நடக்கப் போற போராட்டங்கள் அல்லது நல்ல விஷயங்கள்ல உங்க தலைமை பண்பு வெளிப்படும். உங்களுக்கு சொந்தமா நிலம் இருந்தா, அதுல இந்த மாசம் நல்ல விளைச்சல் இருக்கும். விவசாயம் சார்ந்த பிசினஸ் பண்றவங்களுக்கு லாபம் ரெட்டிப்பாகும். சொட்டு நீர் பாசனம் அல்லது புது டெக்னாலஜியை பயன்படுத்த தொடங்குவீங்க. நீங்க எதிர்பார்த்த ஒரு முக்கியமான லெட்டர் அல்லது இமெயில் இந்த மாசம் உங்க கைக்கு வரும். அது உங்களோட எதிர்காலத்தையே தீர்மானிக்கிற ஒரு விஷயமா இருக்கும். கம்யூனிகேஷன்ல இருந்த கேப் இப்போ சரியாகும். உங்ககிட்ட இருந்து காசு வாங்கிட்டு ஏமாத்துனவங்க இப்போ அவங்களாவே வந்து அந்த பணத்தை திருப்பி தருவாங்க. பாவம் பண்ணுனா தாண்டா காசு வரும்னு நினைச்ச காலம் போய் இப்போ தர்மம் ஜெயிக்கும். தங்கம் மட்டும் இல்லாம வெள்ளி மற்றும் மற்ற உலோகங்கள்லையும் முதலீடு பண்ண ஆரம்பிப்பீங்க. அது உங்க குடும்பத்தோட பாதுகாப்புக்கு ஒரு அரணா இருக்கும். ரொம்ப நாளா நிலுவையில இருந்த வழக்குகளுக்கு இந்த மாசம் ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும். உங்க பக்கம் நியாயம் இருக்கிறதுனால நீதி தேவதை உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு தருவா. மிதுன ராசிக்காரர்களோட அந்த மன உறுதி மற்றும் தன்னம்பிக்கை பத்தி இப்போ பேசுவோம். என்னால் முடியுமான்னு கேட்டவங்க முன்னாடி என்னால் மட்டும்தான் முடியும்னு நீங்க செஞ்சு காட்டுவீங்க. உங்க தன்னம்பிக்கை தான் இந்த மாசம் உங்களுக்கான மிகப்பெரிய ஆயுதம். ஒரு பொது மேடையில நீங்க கௌரவிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. உங்க சேவைக்காகவோ அல்லது திறமைக்காகவோ ஒரு அவார்டு அல்லது மெடல் உங்க கைக்கு வரும். மிதுன ராசிக்கு வரப்போற அந்த தூக்கமின்மை மற்றும் மன அழுத்தத்துக்கான தேர்வுகள் பத்தி இப்போ பேசுவோம். இதுவரைக்கும் நைட்ல ஒழுங்கா தூக்கம் இல்லாம தவிச்சவங்களுக்கு இந்த மாசம் கிரகங்கள் ஒரு நல்ல தூக்கத்தை கொடுக்கும். மனசுல இருந்த அந்த பாரம் குறைஞ்சி நிம்மதி கிடைக்கும். சிட்டிக்குள்ளேயோ அல்லது ஊருக்கு வெளியவோ ஒரு நல்ல இடத்துல நிலம் வாங்குறதுக்கான டீல் இந்த மாசம் முடியும். அது உங்க வாழ்நாள் சொத்தா மாறும். உங்க வீட்டில் ஒரு ஆன்மீக திருவிழாவே நடக்கும். சாமி கும்பிடுறது மூலமா ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் எனர்ஜியை நீங்க உணருவீங்க. அது உங்க முகத்துல ஒரு தனி தேஜஸை கொடுக்கும். மிதுன ராசிக்கு வரப்போற அந்த த்ரில்லான கிளைமேக்ஸ் முடிவுரை பற்றி இப்போ பேசுவோம். ஏப்ரல் 30ஆம் தேதி நீங்கள் ஒரு பெரிய வெற்றியை அடைவீங்க. அந்த வெற்றி உங்களை உலகத்துக்கே அடையாளம் காட்டும். யாருமே எதிர்பார்க்காத ஒரு மாபெரும் உயர்வு உங்களை தேடி வரும். இது உங்கள் ராசியின் விஸ்வரூப காலம். மிதுன ராசி நேயர்களே, இது உங்களுக்கான நேரம். நம்பிக்கையோட செயல்படுங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நம்ம பிரியா தமிழ் ஆஸ்ட்ரோ சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போத்தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை உடனே வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற மாற்றங்களை கமெண்டில் சொல்லுங்க. நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். அடுத்த ஒரு அதிரடியான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.